லாக்டவுன் அப்படின்ற வேர்டு வந்து இப்போ நீங்கள் ரீசெண்டாக வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அது லாக்டவுன் கோவிட்ல நடந்த லாக்டவுன் கிடையாது. இப்போ நடக்கிறது வந்து எனர்ஜி லாக்டவுன். அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. என்னன்ட்டு இந்த வீடியோவில் பார்ப்போங்க. இப்போ இது கம்ப்ளீட்டாக வந்து கோவிட் டைமில் இருந்த லாக்டவுன் இல்லைன்ட்டு நான் ஏன் மென்ஷன் பண்ணி சொன்னேன்னா, இதுக்கு பேர் வந்து நேஷனல் எனர்ஜி எமர்ஜென்சி. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்பிஜி ஷார்ட்டேஜ் இருக்குது, பெட்ரோல் ஷார்ட்டேஜ் இருக்குது. இந்த மாதிரி ஷார்ட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து குரூட் ஆயில் வரும். அது மூலயமா நம்ம வந்து இந்த ஷார்ட்டேஜ்லாம் வந்து இல்லாத மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து ஈரானில் போர் நடக்குது. அந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னா சி ஆஃப் ஹார்மோன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிட்டாங்க. ஏன் லாக்டவுன் இல்லை அப்படின்னு மெயினாக சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்டில் வந்து பிஎம் சார் வந்து என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, கோவிட் டைமில் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸை நம்ம ஃபேஸ் பண்ணோம். அகெயின் அதேமாரி நம்ம ஒரு இஷ்யூஸை வந்து ஃபேஸ் பண்ணணும், அதுக்கு தயாராகுங்க அப்படின்னு தான் சொன்னார். எந்த இடத்துல லாக்டவுன் அப்படின்ற வேர்டை வந்து மென்ஷன் பண்ணல. அதை நம்ம வந்து பேனிக் ஆக வேண்டாம். இப்போ லாக்டவுன் ஏன் கம்ப்ளீட்டாக கோவிட் லாக்டவுன் வேறு, இந்த லாக்டவுன் வேறுன்னு பார்த்தீங்கன்னா, இது நேஷனல் எமர்ஜென்சி, எனர்ஜி எமர்ஜென்சி. இது எனர்ஜி லெவல் வந்து நிறைய இப்போ எல்பிஜி ஷார்ட்டேஜ், பெட்ரோல் ஷார்ட்டேஜில் இருக்குது. பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அஃபிஷியலாக வந்து இந்தமாரி ஒரு நேஷனல் எனர்ஜி எமர்ஜென்சின்ட்டு ஒரு டிக்ளரேஷனே ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணிட்டு ஜியோவை பாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இதனால் நம்ம இந்தியாவுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, குரூட் ஆயில் வந்து ஃபாரின்லேருந்து சப்ளை ஆகிட்டுருக்கு. அந்த சப்ளை மூலியமாக தான் நம்மளுக்கு வந்து டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகாமல் சர்வே பண்ணிகிட்ருக்கோம். இப்போது அது வந்து அந்த சி ஆஃப் ஹார்மோன்ஸ் அது வந்து க்ளோஸ் பண்ணதுனால நமக்கு வந்து நிறைய விஷயம் வந்து டிமாண்ட் ஆக போகுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்பிஜி, பெட்ரோல் இதெல்லாம் மெயின் பர்பஸாக இருக்க போகுது. இது வந்து எல்பிஜி ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80,000 85,000 டன் வரைக்கும் இந்தியாவில் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 50 லேக் சிலிண்டர் 1 டேக்கு வந்து சப்ளை பண்ணுறாங்க. இப்படி நம்ம இந்தியா வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. இதே பெட்ரோல் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெட்ரோல் 300 மில்லி லிட்டர் வந்து ஒரு நாளைக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. 400 மில்லி லிட்டர் ஆஃப் டீசல் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்படி நம்ம சர்வே பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கு வந்து டிமாண்ட் வந்து கண்டிப்பாக வரப்போகுது. குரூட் ஆயில் பேரல் அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்ச் ஸ்டார்டிங்கில் 74 ரூபாய் அப்படி இருந்தது. பட் இன்னைக்கு மார்ச் எண்டு டில் டேட்டில் பார்த்தீங்கன்னா 94 ருபீஸ் ஒரு பேரல் ஒரு குரூட் ஆயில் வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ குரூட் ஆயில் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாடால் ஒரு டேஸ் வந்து சர்வே ஆக முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவால் 70 to 75 டேஸ் வரையும் சர்வே ஆக முடியும். அந்த 70 to 75 டேஸை வந்து நம்ம நெருங்கிட்டு இருக்கனால தான் இப்போ வந்து இந்த லாக்டவுனு, இந்த மாதிரி பெட்ரோல் பேனிக், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் பார்த்துட்டு இருப்பீங்க. அகமதாபாத், ஹைதராபாத்தில் பெட்ரோல் பேனிக்கில் எல்லா பெட்ரோல் பங்க் வாசல் அவ்வளோ நேரம் க்யூவில் நிற்கிறாங்க. இப்போது இந்த லாக்டவுன் எனர்ஜி லாக்டவுன் இது வந்துச்சுன்னா என்னென்ன இஷ்யூ நம்ம ஃபேஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, எல்பிஜி ஷார்ட்டேஜ் வரும், பெட்ரோல் ஷார்ட்டேஜ் வரும், பவர் கட் வரும், வைஃபை இன்டர்நெட்லாம் நிறைய இஷ்யூ வந்து வரும். ஏன்னா இன்டர்நெட்டில் 3ல் ஒரு பகுதி வந்து கடல் வழியாக வந்துட்டுருக்கு. கடல் வழியாக வந்துட்டுருக்கு. அந்த கேபிளை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக மெயின்டைன் பண்ணலைன்னா, கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணலைன்னா அது வந்து நிறைய பிரச்சனையில் கொண்டு போய் முடியும்.